students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 19th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: mathematical function, CMP of x, y, exp of x, FABS of x, floor of x. CMP, comparison of x, y, exp, exponentiation of x, FABS, F absolute of x, floor of x. First, CMP, Python number method. CMP returns the sign of the difference of two numbers. So, ரெண்டு variables நுடைய signs வந்து இந்த comparison operatorல நம்ம யூஸ் பண்ண முடியும். -1 if x is less than y, 0 if x equal to y, or 1 if x is greater than y. So, இந்த CMP operatorல நம்ம ரெண்டு variables யூஸ் பண்ணுவோம். இதுல first variable second variable விட லெஸரா இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல -1 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரியே x equal to y இருந்தது, ரெண்டு வேல்யூமே உங்களுக்கு சேமா இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல 0 பிரிண்ட் ஆகும். If x is greater than y, x value வந்து y value விட greater இருந்தது அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு 1 பிரிண்ட் ஆகும். இதனுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CMP of x, y. சரிங்களா? சோ இதை நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாங்களா? DEF CMP of a, b. சோ நம்ம என்ன பண்றோம்னா comparison of a, b நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். அடுத்தது கண்டிஷன் கொடுக்கிறோம். என்னன்னா return a is greater than b minus a is less than b. When a is less than b, a equal to 1, b equal to 2. Print CMP of a, b. When a equal to b, a equal to 2, b equal to 2. Print CMP of a, b. When a is greater than b, a equal to 3, b equal to 2. Print CMP of a, b. So, கொடுத்திருக்க கண்டிஷன்ல first test conditionல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா a value b value விட லெஸரா இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல பாருங்க -1 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்குங்களா? அதே மாதிரியே செகண்ட் கண்டிஷன் பாருங்க, when a equal to b, so a equal to 2 இருக்கு, அதே மாதிரியே b equal to 2 இருக்கு. அதனால a வேல்யூவும் b வேல்யூவும் நமக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால அவுட்புட்ல நமக்கு 0 பிரிண்ட் ஆயிருக்குங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, when a is greater than b, a வேல்யூ வந்து 3 இருக்கு, b வேல்யூ 2 இருக்குங்களா? இதுல 3 2 விட கிரேட்டஸ்ட் வேல்யூன்றதுனால நமக்கு அவுட்புட்ல 1 பிரிண்ட் ஆயிருக்குங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போய்றேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல்ல நியூ ஃபைல் பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த நியூ பேஜ்ல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல ஃபைல் நேம், உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்து .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க -1 0 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் exp மெத்தட். The exp method returns exponentiation of x, that means ex.
syntax import math math.exp of x. Note, this function is not accessible directly. So we need to import math module and then we need to call this function using the math static object. So இந்த exponentiation method நம்ம டைரக்டா பைத்தான்ல யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா import அப்படின்ற மாடியூலை கால் பண்ணிடுறோம். என்னன்னா import math module. So import கொடுத்துட்டு math function நம்ம கால் பண்றோம். இதுல math.exp அப்படின்னு கொடுக்கும் போதுதான் நமக்கு நம்ம கொடுத்த வேரியபிள்கான எக்ஸ்பொனன்ஷியேஷன் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? So program பாருங்க, import math. This will import math module. So நம்ம math டைப் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது math module நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். And then print math.exp of minus 45.17. Again math.exp of 100.12. And then math.exp of 100.72. Next math.exp of math.py. So இதனுடைய எக்ஸ்பொனன்ஷியேஷன்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. சரிங்களா? So இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். So நம்ம ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ் போயிட்டு உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட்ல பாருங்க, எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆஃப் minus 45.17 கான எக்ஸ்பொனன்ஷியேஷன் வேல்யூ எல்லாமே வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்குங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் FABS. The FABS method returns the absolute value of x. Although similar to the ABS function, there are differences between the two functions. They are ABS is a built-in function, whereas FABS is defined in math module. FABS function works only on float and integer, whereas ABS works with complex numbers also. So இந்த FABS method அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய x வேல்யூனுடைய அப்சல்யூட் வேல்யூ என்னவோ அதை நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். அதே மாதிரியே ABSும் FABSும் சேம் ஃபங்க்ஷன் தான். இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ABS அப்படின்றது பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதாவது டிஃபால்ட்டாவே நமக்கு அந்த ABS ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு பைத்தான்ல இருக்கும். வேரஸ் FABS அப்படின்றது மேத் மாடியூல்ல மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரியே FABS ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு float and integer valuesல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா ABS ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லயும் ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, மேத் ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மேத் இம்போர்ட் கொடுத்துக்கிறோம். என்னன்னா இம்போர்ட் மேத் கொடுத்துக்கிறீங்க. திஸ் வில் இம்போர்ட் மேத் மாடியூல். பிரிண்ட் math.FABS of minus 45.17 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்கோமா? ஸோ இதுக்கான அவுட்புட் பாருங்க, இங்க பிரிண்ட் ஆயிருக்குங்களா? ஸோ அப்சல்யூட் வேல்யூ என்னவோ அது நமக்கு அப்படியே ரவுண்டா பிரிண்ட் ஆயிருக்குங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்குள்ள போயிடுறேன். ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, minus 45.17 இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ என்னன்னா 45.17 எல்லாமே ரவுண்ட் வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் floor. The floor method returns the floor of x. That is,
the largest integer not greater than x. Syntax: import math.floor of x. Note: this function is not accessible directly, so we need to import math module and then we need to call this function using the math static object. So floor method அப்படின்றதும் நமக்கு values வந்து round values கொடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. round value means x value உடைய nearest largest value என்னவோ அதை நமக்கு print ஆகி காட்டும். அதே மாதிரியே இந்த floor method நம்ம import math யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். So syntaxல பாருங்க, import math கொடுத்துக்கிறோம் and then math.floor of x கொடுத்துக்கிறோம். சரிங்களா? So program பாருங்க, import math.floor of -45.17 and then math.floor of 100.12 and then math.floor of 100.72 math.floor of math.py values கொடுத்துடுறோம். சரிங்களா? So இதனுடைய round value பாருங்க, -45.17 கான round value -46, 100.12 உடைய value 100, அதே மாதிரி 100.72 100 நமக்கு round values print ஆயிருக்குங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட்புட் பாருங்க, -45.17க்கு -46 ரவுண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 100.12 100னும் 100.72 100னும் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காமிச்சிருச்சிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல CMP of x, y, EXP of x, FABS of x, floor of x இந்த 4 மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் எப்படி நம்ம கோடிங்ஸ்ல யூஸ் பண்ணி ரன் பண்றது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.